அப்படியா? மேனேஜரா? பரவாயில்லையம்மா. கோலமும் நல்லா போடுற, சமைக்கலாம் தெரியுமாமா? தெரியும். பரவாயில்லம்மா. இந்த காலத்து பிள்ளைகள படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் கத்துக்க மாட்டேங்குதுக்கு. நீ பரவாயில்லம்மா, நல்லா பொழைச்சுக்குவோமா நீங்களாம். கறி குழம்புலாம் வைப்பியாமா? எல்லாமே வைப்பேன். பரவாயில்லம்மா. நீ என் வீட்லயும் ஒருத்தி இருக்கா, 7 கழுத வயசாகி போச்சு. இன்னமும் ஒரு கறி குழம்போ இல்ல எந்த குழம்பும் வாயிலேயே வைக்க முடியாதுமா. உப்பள்ளி கொட்டிடுவா, காரத்தை அள்ளி கொட்டிடுவா. மனுஷன் வாழணும்ன்றதுக்காக தான் சாப்பிடுறேன். இல்லன்னா அந்த சாப்பாடெல்லாம் ஒரு நாய் கொடுத்தீங்க, ஒரு நாய் கொடுத்தீங்க. என்னையா என்ன ஒண்ணும் இல்லாமதா. எத்தனை நாள் இந்த கையால திங்கும் போது இந்த கைக்கு தங்க வளையல் போடணும் தங்க வளையல் போடணும்னு சொல்லி என் கழுத்துல இருக்க தங்கத்தை மொல்லமா வாங்கி வாயில போட்ட. இன்னைக்கு நாக்குன சோறு உப்பு இருக்காது, இல்லைன்னா உப்பள்ளி கொட்டுவேன், காத்தள்ளி கொட்டுவேனா? வா, இன்னைக்கு உன்னை என்ன கொட்டு கொட்டுறேன். ஐயோ, ராட்சசி பின்னாடி இருக்கான்னு தெரியாம பேசி போட்டேனே. நீங்க பொழந்து கட்ட போறாள. என்னம்மா கோலம் போட்டியா? கோலம் போட்டேன் பாட்டி. சரி பாப்பா. எங்க உன் பேத்தி? யாரு? இந்த உமாவா? அவன படிக்க விட்டு எந்திரிச்சு வராம இருப்பாயா? உன் பேர மண்டாட்டி எங்க? உன் மருமவளாயா? இப்பதான் கோலம் போட்டுட்டு உள்ள போன. வெளிய உட்காந்துக்கிட்டு என்ன சிரிப்பு? என்ன சிரிச்சுக்கிட்டு என்ன பழக்கம்? என்னடா சொல்லுடா முதல்ல. வெளிய உட்காந்துக்கிட்டு இந்த ஆறுமுகத்துக்கிட்ட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லா இருக்கா? 4 பேர் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? தங்கவேல் மருமக அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டுன்னு சொல்ல மாட்டாங்க? ஏண்டா, அவன் எல்லாத்துக்கிட்டுமே நக்கல் பேச்சு பேசுவான். என்கிட்ட மட்டும் எதையாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? பாய் வச்சுட்டு கம்மன் இருடா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, அதெல்லாம் சொல்லிவிடு. சரிடா நான் சொல்லிக்கிறேன்டா. சரி, காபி குச்சியா? எங்க இந்த வீட்ல ஒருத்தி மருமகன் இருக்காளே, காபி காலத்துல எந்திரிச்சு வச்சு கொடுக்குறா. மணி எத்தனைப்ப? 6:45 இன்ன வரைக்கும் காப்பி வைக்கலையா? 6 மணிக்கெல்லாம் இந்த வீட்டுல காப்பி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. எங்கடா ஒருத்தர் வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க உன் மருமவ? எங்க காலையிலயே ஏதோ பைய தூக்கிட்டு போனா, எங்க வர நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டா போறா. ஏட்டியே மகா பேத்தியே. பாட்டி சொல்லுங்க பாட்டி. ஏமா ஒரு காப்பி வைக்கலாம்ல? 6 மணிக்கெல்லாம் உங்க மாமி காப்பி குடிப்பான். இன்னைக்கு தோட்டத்துல வரதுக்கு நேரம் ஆகி போச்சு, 6:45 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த வைக்கிறேன். வைங்கம்மா, 6 மணிக்கெல்லாம் அந்த பையன் காப்பி குடிச்சிருவாமா. இந்த போறேன். இங்க வருமா, நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் என்ன எதுன்னு சொல்லு. நான் சொன்னா அப்புறம் மாமனார் குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி போடுவாங்க. சரிடா நான் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை தடவை சொல்றது? ஒழுங்கா காஃபி குடிக்க தெரியாதா? பாரு, இப்ப துணியெல்லாம் ஊத்தி நாஸ்தி பண்ணி வச்சுட்ட. நீ துவைச்சாலும் அழுக்கும் போகாது. ஏடி காலத்துல பிள்ளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறவ? ஆமா, உங்க பேத்திய திட்டுனா உடனே எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. அம்மா சாமி, உங்ககிட்ட வாயே கொடுக்க முடியாதம்மா. சின்ன பிள்ளைய போய் திட்டிக்கிட்டு கிடக்குற. அப்பதான் பண்றது அப்படியெல்லாம். மேல காப்பியை ஊத்திக்கிட்டா. இப்ப பாரு, துணியை வேற துவைக்கணும், அது வேற கரை பிடிச்சி கிடக்குது. மேலைக்கு இது கொதிக்க கொதிக்க ஊத்தி புண்ணாயி போச்சுன்னா என்ன பண்றது? பொறுமையா சொல்லு, கத்தாத முதல்ல. காலையில எந்திரிச்ச உடனேயும் ஆமா, என்கிட்டே வந்து சொல்லுங்க. சரி சும்மா கத்திக்கிட்டு கிடக்காத. பிள்ளைக்கு துணியை மாத்தி விடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? இருமா, எல்லாரும் போவோம். ஏடி ஏத்த விட்டு போறதுக்கு எல்லாரும் வருவீங்களா? நீங்களாம் இருந்து சாப்பிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு போய் அங்க வீடு அப்படி அப்படியே கிடக்கும், எல்லாத்தையும் கூட்டி தள்ளி வச்சுட்டு அங்க வேலை இருக்கு என்னன்னு நான் போய் பட்டறைக்கு போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. வந்து அம்மா திட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. சரியா? பாட்டி பட்டறைக்கு போயிட்டு வரேன். பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்காத. சரி, ஒழுங்கா இருக்கணும். சரியா? கை அப்படியே தூக்கு. அம்மா ட்ரெஸ்ஸை போட்டு துணி போடுறதுக்குள்ள அழுக வந்துடும். அவ்வளோதான், போட்டாச்சு. தலை சீவிட்டு வெளியே விளையாட போலாம். என்ன வைக்காம தலைய பாரு எப்படி இருக்குன்னு. எம்மாடி, என்னப்பா? தலையே சீவில அதுக்குள்ள அங்க ஓடுறியா? இங்க வா, வந்து தலையை சீவிட்டு போ. சரி விடுமா, இருந்துட்டு போட்டோம். என்ன நேத்து ராத்திரி மாப்பிள்ள போன் பண்ணாரா? ஏப்பா காலங்காத்திலே ஆரம்பிக்கிறீங்க, விடுங்கப்பா. அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதோ நேத்து ராத்திரி மாப்பிள்ள போன் பண்ணாரு வச்சாருன்னு. என்னம்மா என்னவா? அவனுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்லை. காலங்கத்தில் எதுக்குப்பா அவன் பேச்ச ஆரம்பிக்கிறீங்க? அவன் பேச்சை எடுத்தாலே எனக்கு மண்டைக்கு ஏறும். என்ன சொன்னாரு? கழுத கேட்டா குட்டி சோவரு தான். என்ன? என் வீட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வர முடியல, இங்கேருந்து திண்டுக்கலுக்கு வண்டி வச்சு போறியான்றாரு. அப்புறம் பத்திரிக்கையை எனக்கு கூப்பிடல, என்னைய மதிக்கலை வைக்கலை, உங்கள் அப்பா மதிக்கலை அப்படி இப்படின்றாரு. உன்னைய மதித்தாலும் சரி, நீ மதிக்காட்டியும் சரி, நீ என்னைக்குமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிற்க போகிற. அப்புறம் எதுக்கு உன்னை மதிக்கணும்னு நான் ஃபோனை கட் பண்ணிட்டு படுத்துட்டேன். நீ இனிமேல் ஃபோன் பண்ண மாட்டாரு, கவலைப்படாதீங்க. ஏமா இப்படி பேசுற? அனுசரிச்சு போய் வாழணும்ல. அட போங்கப்பா, நீங்கள் வேற போங்கப்பா கம்முன்னு. ஆனால் இருக்கிற வதனையில் இவர் வேற போய் வாழுன்னு. புள்ள ஃபோன் பண்ணாலா? மகாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா காலையிலே? ஏங்க காலங்கத்துல ஃபோன் பண்ணக்கூடாது, அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். காலையில ஃபோன் பண்ணாதானே பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நேத்தே புள்ள எப்படி அழுதுச்சு பார்த்தல்ல கிளம்பி வரும்போது. ஐயோ, உங்களுக்கு புரியுதா புரியலையா? புள்ளை என்ன நம்ம தனி குடுத்தனத்துக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்? கூட்டு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். காலங்கத்தில் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? நம்ம என்னமோ பிள்ளைய நல்லா பார்த்துக்காத மாதிரி காலையிலே ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க?
அது மட்டுமா காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஃபோன் பண்ணால் 5 நிமிஷத்தில் பேசிட்டு வைப்போம்மா. 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். அங்கே வேலையாக வேணாமா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி 9 மணிக்கு மேலே நம்மளே பேசிக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், வேலைக்கு கிளம்புங்க. அண்ணி சொல்லுங்க நீ. சரி, எனக்கும் வேலைக்கு நேரம் ஆகிப்போச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கூட்டி தள்ளிட்டு பட்டறைக்கு போயிட்டு வரேன். சாப்பாடுலாம் ஆயிடுச்சு நீ, எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி, அப்போ எனக்கு டிஃபனில் மட்டும் போட்டு வச்சிருங்க, நான் வீட்டெல்லாம் கூட்டிவிட்டு வரேன். சரிங்க நீ. வரேனே பாருங்க. சரிம்மா. சரி, 9 மணிக்கு மேலேயாவது ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சரி பேசிக்கலாம். நேற்று கௌசி வீட்டுக்காரரு ராத்திரி ஃபோன் பண்ணி கௌசி கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அவனுக்கு என்னமா பிரச்சனை இப்ப? கத்தாதீங்க, நம்ம கூப்பிடல வைக்கலன்னு சொல்லி கௌசியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணை கொடுத்துட்டோமேன்னா பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். அதுவும் உன் சொந்தக்காரனா போயிட்டான்னு தான் அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க அவனை தூக்கி போட்டு நங்கு நடு ரோட்ல போட்டு மிதிப்பேன். புள்ளைய கட்டி கொடுத்தா ஒழுங்கா வாழ தெரியாதா வைக்க தெரியாதுன்னு என்னைய இது பண்ணிக்கிட்டு இருக்க நீ. என்ன மாமா, என்னாச்சு? காலையிலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் குண்டுராணி, காலையிலே எங்க மாமா கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கியா? அடி போடி நீ வேற. நான் எங்க போறது? உன்னைய விட்டுட்டு தான் போக முடியலையே. ஏமா நேத்து அவன் ஃபோன் பண்ணானா? மாமா மறுபடியுமா? ஏன் மாமா காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து அவனை பத்தியே கேக்குறீங்க? தயவு செஞ்சு அவனை பத்தி கேட்காதீங்க மாமா. ஏதாவது சொன்னானு சொல்லுமா. நான் இனிமேலாம் பொறுத்தெல்லாம் போக மாட்டேன். தூக்கி போட்டு நடுவுல 4 மிதி மிதிச்சேன்னா கூட்டிட்டு போய் வச்சு வாழ்வான். ஐயோ மாமா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. நான் அம்மா வீட்டுல ஜாலியா சந்தோஷமா இருக்கிறேன். அந்த வீடும் இந்த வீடுன்னு சந்தோஷமா. நீங்க வேற அங்க போய் கோத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. கம்முன்னு இருங்க மாமா. குண்டுராணிக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு. என்னை கோத்து விடுறதுலயே குறியா இருக்கிறேன். ஏண்டி அத்தையே ஒரு மரியாதையா பேசுறியாடி? நான் இதுக்கடி பேசணும் குண்டுராணி? பாருங்க, இவ அடிக்கிற வாய்க்கு இவனே அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவா. என்ன பொறுமையா போய்கிட்டு இருக்கா. குண்டுராணிக்கு கொழுப்பு. பேசாட்டுக்கு எங்க மாமாவுக்கு பதிலா அவனை கட்டி வச்சிருக்கணும், அப்பதான் தெரியும். உன்னைய ஐயோ ஆள விடுங்களா சாமி. எப்படி சிரிச்சு கலகலன்னு இருக்க புள்ள. அவனை கட்டினதுல இருந்து நிம்மதியே இல்ல. புள்ள இல்லைன்னா கூட இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். புள்ளையும் இருக்குது, என்ன பண்ண சொல்றீங்க? விடு, ஏதாவது ஒண்ணு பேசி சேர்த்து வைக்கிற வழியை பார்ப்போம். உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கு சாமி. என்ன நீங்க இருக்கீங்க? அம்மா எங்க? தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்பா அத்தை வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஓ, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் காஃபியை வைங்க. இந்த வச்சுட்டே இருக்கேன். குடிக்கிறதுக்கு தண்ணி மோருங்க. இந்த மூந்து தரேன். எப்பப்பா தலை வின்னு வலிக்குதே. என்னங்க? காலையில எந்திரிச்சோன்னே சீக்கிரமா காஃபியோ டீயோ வச்சிருங்க, இல்லைன்னா எனக்கு தலை வலிக்கும். குடிச்சாதான் எனக்கு வேலையா. சரி. எல்லாரும் குடிக்கிற செம்பல இப்படி வாய் வச்சு குடிக்கிறது எவ்வளவு தப்பு. நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ, வைக்கும்போது கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் இதை மட்டும் எடுத்து வச்சிடுறீங்களா? நான் எடுத்து வச்சுக்கிறேன், போங்க. தண்ணி ஊத்திடுச்சு, அதையும் தொடச்சு விட்டுருங்க, இல்லைன்னா வலிக்கு விழுந்துருவோம். சரி. என்னப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேமா. வண்டி என்னதான் பண்ணுது உள்ள? இந்த டீ வச்சிட்டு இருக்காங்கப்பா. எம்புட்டு நேரம் சுறுசுறுப்பே இல்ல போல இருக்கு. வச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. ஏடி எங்கடி போன? காலையிலேயே ரோட்டு வேலைக்கு போட்டோ எடுக்கணும்னாங்க, அதனால போனேன். என்ன 6 மணிக்கெல்லாம் என் பையன் காப்பி குடிப்பான்னு தெரியும். ஒரு தடவை வச்சு கொடுத்தீங்களாடி? வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, என்னையவே எதிர்பார்க்கணுமா? வேற யாரும் செய்யக்கூடாதா? ஆனாலுக்கு நான் என்ன பேசுங்க. ஏடி உங்க அப்பா காலையில காப்பி தண்ணி குடிப்பாருன்னு தெரியும்ல, காலையில வச்சு கொடுக்கலாம்ல. அண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழைகளாய் போச்சு. இன்ன வரைக்கும் என்னதான் பண்றீங்கன்னே தெரியல எனக்கு. என்னையவே போட்டு பாடா படுத்தி எடுங்க. வயசான காலத்துல நானே இந்த வீட்டுக்கு வாழைச்சு கொட்டுறேன். நம்ம காப்பி வச்சுட்டு வரதுக்கு இத்தனை நேரமாமா? இல்ல, தண்ணி சிந்திருச்சு, அதான் அதை தொடச்சு விட்டு வர மணி ஆயிடுச்சு. கொஞ்சமாவது வேலையில கவனம் வேணும். அதை எதாவது கீழே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இல்ல நான் இல்ல. அண்ணி கொஞ்சமாவது பொறுப்பா வேலை செய்யலாம்ல. இவதான் சொம்ப கீழே போட்டுட்டு போனா, இப்ப என்ன இப்படி பேசுறா? சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. உங்க மாமனுக்கு காப்பி தண்ணியை கொடுங்க. அந்த மனுஷன் நேரம் காலமா குடிப்பது. என்னங்க மாமா, எடுத்துக்கோங்க. அத்தை எடுத்துக்கோங்க. எப்பா எப்படியோ சமாளிச்சிட்டோம், இல்லைன்னா இந்த அம்மா கத்துன்னு கத்தி இருக்கோம் காலங்கத்தாலேயே. என்னங்க பாட்டி, எடுத்துக்கோங்க. இந்த உமாக எடுத்துக்கோ. ஏன் பேத்தியே, நீ காப்பி தண்ணி ஊத்திட்டு வா, குடிப்ப. இல்ல, நான் டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன், நீங்க குடிங்க. காலையில இதெல்லாம் குடிச்சாதானே சுறுசுறுப்பா இருக்கும், அப்பதானே வேலை வெட்டி பார்க்க முடியும். இல்ல, நான் சின்ன வயசுல இருந்தே குடிக்கிறது இல்ல, நீங்க குடிங்க. அப்படின்னா அங்க வீட்டுல காப்பி தண்ணி சக்கரை பாலெல்லாம் மிச்சம்னா ஏமா? அப்படின்னா உனக்கு பால் இது கொஞ்சம் எடுத்து வச்சு சூடு பண்ணி குடிமா. பாலாவது குடி, உடம்புக்கு நல்லது. ஆமா, நீ என்னைக்காவது எனக்கெல்லாம் பால் அது இதுன்னு சொல்லியிருக்கியா? மரும வந்தோடனே மருமகளுக்கு மட்டும் பாலெல்லாம் தரேன். ஏண்டி நீ எதுவும் குடிக்காம இருக்கியா இல்ல திங்காமதான் இருக்கியா? ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு தானே திங்கிற. ஏமாடி கூச்செல்லாம் படாதம்மா, உன் வீடு மாதிரி இரு, சரியா? எது வேணாலும் ஆக்கி தின்னு உனக்கு பிடிச்சத செஞ்சு சாப்பிடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். இல்ல
அதெல்லாம் குடிக்கிறது இல்ல. அப்புறம் காப்பியே 7:30 மணி 8 மணி ஆக்கிட்டீங்க. சாப்பிட்றதாவது நேரமா ஆக்குங்க. ப்ரெஷர் மாத்திரை வேற போடணும். சரி ஆக்குறேன் போங்க. கேரமகா நேரங்காலமா எந்திரிச்சு காப்பி வச்சு உங்க மாமாவுக்கு கொடுத்துரு. இல்லைன்னா காப்பி குடிக்கலன்னா நொய்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் 9 மணிக்கெல்லாம் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துடணும். சரிங்க அத்தை. ஏன் சந்தோஷ் அப்பா ஏண்டா மொய் பணம் எவ்வளவு வந்துச்சு? அதுவாப்பா ஒரு 2.5 லட்சமா என்னமோ வந்துச்சு. சரி, எத்தனை பவுன் நகை மோதிரம்லாம் வந்துச்சு? அது ஒரு 2 பவுன் என்னமோ இருக்கும்பா. சரி, வாங்கின கடைக்காரனுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். அப்புறம் வேற நிறைய செலவெல்லாம் இருக்கு. இந்த பந்தல் பிரிக்கணும், பந்தல்காரனை கூப்பிடணும். சரிப்பா, இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சிடலாம். தூங்கிட்டு இருக்காத, வேலை வெட்டி எந்திரிச்சு பாரு. வேலை செஞ்சாதான் கல்யாண கடனை அடைக்க முடியும். சரிப்பா. இவருக்கு வேற வேலை பொழப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. மகா எங்க நம்ம ஆளையே காணமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.